வணக்கம் நண்பர்களே, சகோசகி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு வெள்ளி பாத்திரம்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளி பாத்திரத்தை நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்கான டயத்தில் க்ளீன் பண்ணலாம். அது என்ன இன்றைக்கி எடுத்திருக்கோன்னா விபூதி எடுத்திருக்கோம். விபூதியும் ஒரு சின்னதாக ஒரு 5-6 காட்டன் கிளாத் அல்லது பனியன் கிளாத் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது நான் விளக்கு ஏற்றின விளக்கு அப்படியே வச்சுருக்கேன். இந்த தூபக்கால் மட்டும் லைட்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் கருப்பாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த விளக்கெல்லாம் எண்ணெயோடு அப்படியே தான் இருக்குது. இதை நம்ம எப்படி சோப்பு இல்லாமல் விபூதி மட்டும் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு கிளாத் எடுத்துப்போம். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் துடைக்கணும். லைட்டாக அழுத்தம் கொடுத்து தொடச்சிக்கோங்க. ரொம்ப கூட அழுத்தம் கொடுக்க வேணாம், ஆனால் லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அதாவது இறுக துடைக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயெல்லாம் மட்டும் தொடச்சி எடுத்துப்போம். பாருங்கள், விளக்கு ஏற்றி அந்த கருப்பாக இருக்கிற கருப்பு கூட நமக்கு சுத்தமாக போயிடும். நம்ம நல்லா டிசைன் உள்ள விளக்காக இருந்தால் கூட அந்த கேப் எல்லாமும் நல்லா இந்த விபூதியிலே தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறத பாருங்கள், பின்பக்கம் அந்த எண்ணெய் கசிவுலாம் நல்லாவே இருக்குது. அதெல்லாமும் இப்போ நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு வெள்ளி பொருள் தேய்மானம் ஆகாமல் இருக்கும். அதே நேரத்தில் வெள்ளி ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் எந்த விதமான க்ரீம் பேஸ்ட்டு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நான் இப்போ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப அழுக்காக உள்ள மேல் பகுதியும் அந்த தூபக்கால் மட்டும்தான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி ஆனால் நம்ம எல்லா வெள்ளி பொருட்களும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த விளக்கேற்றின கருப்பு கூட இருக்குது. அதை இப்போ லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்துக்கிறோம். தொடச்சி எடுத்தாலும் நமக்கு லேசாக பிளாக் கலர் ட்ரேஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை மாதிரி இந்த எண்ணெய் கசிவெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். எண்ணெய் கசிவு இல்லாத பொருளாக இருந்தாலும் பிளெயினாக ஒரு வாட்டி ஒரு துணியால் நீங்கள் தொடச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறமாட்டி கொஞ்சோண்டு விபூதி எடுத்து வச்சுப்போம். இப்போ வேற ஒரு புது கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை லைட்டாக தண்ணியில் நனைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் தான் தண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக அந்த துணியை நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்போ அந்த ஈரமாக இருக்க இடத்த விபூதியில் நனைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி விபூதி கொஞ்சம் அந்த துணியில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நல்லா நம்மளோட வெள்ளி பாத்திரத்தை ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி தேய்க்கிற மாதிரி நம்ம இந்த விபூதியால் எல்லா பக்கமும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் கரையாக இருக்க இடத்துல நல்லாவே விபூதி அதிகமாக வச்சு தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் விபூதி இன்னும் கொஞ்சம் தொட்டுக்கோங்க. நம்மளோட துணி ஈரமாக வச்சு அதில் விபூதியை தொட்டுட்டா போதுமானது. விபூதி நீங்கள் குழைச்செல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. லைட்டான ஈரத்தில் விபூதியை தொட்டு நம்ம துடைக்கணும். பாருங்கள், நான் துடைக்கும் போதே நல்லா நமக்கு க்ளீன் ஆகுறது தெரியுது. இன்னமும் நம்ம ட்ரையான கிளாத்தில் துடைக்கும் போது நமக்கு இன்னுமே நல்லா பளிச்சுன்னு வரும். ஃபஸ்ட்டு இதை மாதிரி தொடச்சி எல்லாத்தையும் ஒரு 1 or 2 minutes விட்டுடுங்க. ஏன்னா லேசான அந்த ஈரப்பதம் கொஞ்சம் காய விடுவோம் விபூதியை. எல்லா பக்கமும் நம்ம இதை மாதிரி ஸ்க்ரப் பண்ணிப்போம். நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க வெள்ளி பாத்திரத்தை கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், இந்த தூபக்காலில் நான் சோப் போட்டு டிஷ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணியுமே இன்னும் கருப்பு கலரில் அந்த ட்ரேஸ்லாம் போகலை, நம்ம சாம்பிராணி ஏற்றுனதோடது. ஆனால் இப்போ இந்த விபூதி போட்டு தேய்ச்ச பிறகு அந்த சைடெல்லாம் இருக்கிற டார்க் மார்க்கு எப்படி போகுதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து பீதாம்பரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. பீதாம்பரி வந்து நமக்கு காப்பர் அண்ட் பித்தளை பொருட்களுக்கு தான் வந்து, செம்பு பித்தளை பொருட்களுக்கு தான் நல்லா பளிச்சுன்னு ஒரு லுக்கு கொடுக்கும். நல்லா வாஷ் பண்ண நல்லாயிருக்கும், க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து வெள்ளிக்கு இது மாதிரி நம்ம விபூதி யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ரொம்ப கம்மியான டயத்தில் எக்கனாமிக்காக நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நான் எல்லாத்தையும் தொடச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த விபூதி போட்டதை நம்ம திரும்ப வேற ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்ருக்கோம். இது நீங்கள் தண்ணி ஊற்றிலாம் வாஷ் பண்ண வேணாம், ஜஸ்ட் இது மாதிரி தொடச்சாலே நமக்கு எல்லாம் போயிடும். பாருங்கள் இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு, புதுசு மாதிரி. அண்ட் இதை மாதிரி விளக்கோட எல்லா பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு நமக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதே போல் எல்லா விதமான வெள்ளி பாத்திரங்களும் நம்ம சுத்தம் செய்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் அண்ட் சிம்பிள் மெத்தட். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள தகவல்களை பெற்றுட்டே இருங்க. பாருங்கள், இது க்ளீன் பண்ணாதது இது எப்படி இருக்குது. இப்போ நம்ம விபூதி வச்சு தொடச்ச பாத்திரம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். நல்லா ஷைனிங்காக மின்றது, நல்லா ஒரு ஒயிட் கலர் லுக்கு வந்து நமக்கு கொடுக்கும். இது வந்து க்ளீன் பண்ணாதது, இது நான் தொடச்சி எடுத்தது. க்ளீன் பண்ணாதது லைட்டாக பழுப்பு நிறமாக இருக்கும், நம்ம தொடச்சது நல்லா ஒயிட் கலராக வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரொம்ப நன்றி.